வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் ஆள்வினை உடைமை அந்த அதிகாரத்தில் 2வது குறள். வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. இதில் முதல் வாக்கியத்தை பின்னாடி வாக்கியத்தை முன்னாடியும் போட்டு பொருள் பார்க்க போகிறோம். வினைக்குறை தீர்ந்தாரின் உலகு தீர்ந்தன்று. சரிங்களா? வினைக்குறை தீர்ந்தாரின் உலகு தீர்ந்தன்று. வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல். முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அடுத்ததில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் குறளில் என்ன பார்த்தோம்? நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறது கூட இருக்கிறதா மாறிடும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? அப்படி தெரிஞ்சும் எதுவும் செய்யாமல் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனை பற்றி தான் சொல்கிறார். வினை குறை, அதுதான் முதல்ல பார்த்தோம். வினைக்குறை தீர்ந்தாரின் உலகு தீர்ந்தன்று. வினையாகிய குறையை, இங்கே குறை அப்படின்றத அப்படியே வச்சுக்கோங்க, அதுக்கு பொருள் பின்னாடி பார்க்க போகிறோம். இங்கே வினையாகிய குறையை செய்யாது விட்டார். யாரெல்லாம் வினை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யாமல் விடுறாங்களோ அவங்கள இந்த உலகம் என்ன பண்ணுங்கிறாரு? உலகம் விட்டுடும் அப்படிங்கிறாரு. உலகம் அவங்கள தவிர்த்துடும். சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரு நிர்வாகம் இருக்குது, அதில் அந்த தலைவர் அது பாட்டில் போயிட்டே இருக்குது அப்படின்னு புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளாமல் இருந்துகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அலுவலகத்தில் பணிபுரியறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம இங்கே இருந்தால் நமக்கு இன்னும் மேலே மேலே முன்னேற்றம் வராது, தெர் இஸ் நோ ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் நம்மள மேலே மேலே உயர முடியாதுன்னு நினச்சிட்டு அவனை விட்டுட்டு வெளில போயிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு இல்லறத்தில் கூட அது உண்டு. ஒரு குடும்பத் தலைவன் அப்படின்றவன் எந்த செயலும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்தான் அப்படின்னா அவன் மனைவி மக்கள் எல்லாருமே அவனை கைவிட்டுருவாங்க. அது உலக இயற்கை. என்ன பண்ண முடியுமா? அவனால் ஒரு பயனும் இல்லை. அப்படிங்கும்போது எதுவும் பண்ணுறதும் இல்லை. அப்படிங்கும்போது ஏதோ இருக்கட்டும், வேலைக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், அதோடு விட்டுருவாங்க. சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறார். வினையாகிய குறையை செய்யாது விட்டாரை உலகம் விட்டுவிடும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு? நாம் என்ன செயலை செய்யணுமோ, வினைக்கண், நாம் எதை செய்கிறோமோ, நாம் செய்ய வேண்டிய செயல்களை தவிர்க்காமல் வினைக்கெடல் அப்படின்னா அந்த வினையை கெட்டு போகிற மாதிரி அந்த வினையை செய்யாமல் இருக்கிறது அல்லது அறகுறையாக செய்கிறது, அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஒழிக அப்படின்னா அந்த மாதிரி தவிர்க்கிறத விட்டுட்டு அந்த செயலை முழுமையாக செய்க. எளிமையாக சொல்லணுன்னா என்ன? இதில் நீங்கள் எந்த செயலை எடுக்கிறீங்களோ அல்லது எந்த நிலையில் இருக்கிறீங்களோ, ஒரு குடும்பத் தலைவனாவோ நிர்வாகத் தலைவனாவோ அரசனாவோ இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன கடமையை செய்யணுமோ அதை ஒழுங்காக செய்யுங்க. அப்படி நீங்கள் ஒழுங்காக செய்யலை அப்படின்னா இந்த உலகம் உங்களை கைவிட்டுரும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முயற்சி இல்லாமல் மெய் முயற்சின்னு படித்தவங்களா, அது இல்லாட்டினா அப்படி உலகம் உங்களை கைவிட்டுருன்னு சொல்ல. இப்போ இந்த குறை அப்படின்றது பார்க்கலாம். என்னடா வினைக்குறை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களே அப்படின்னா, குறை அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச பொருள் பத்தாமல் இருக்கிறது, குறைவாக இருக்கிறது அப்படின்னு. ஆனால் இங்கே அந்த பொருளில் வரல. இது இன்றியமையா பொருள் அப்படின்னு வருது. வினையாகிய வினைக்குறை அப்படின்னா, வினையாகிய குறையை எப்படின்னா, வினை அப்படின்ற செயல் அப்படிங்கிற இன்றியமையாத பொருளை நீ செய்யலை அப்படின்னா உலகம் உன்னை கைவிட்டுரும். இந்த குறை அப்படின்றது மிக வித்தியாசமான பொருள். பார்த்திங்களா? தமிழ் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி. நம்மளுடைய சின்ன அறிவை வச்சுக்கிட்டு பரிமேலழகர் தப்பு, திருவள்ளுவர் தப்பு அப்படின்னு சொல்கிறது விட்டுறணும். அந்த வார்த்தை ஒன்று தெரியல அப்படின்னா, அல்லது அந்த இடத்துல அந்த பொருள் நமக்கு தெரிஞ்ச பொருள் சரியாக அங்கே வரல அப்படின்னா மேலே மேலே தேடணும். இதனோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னு தேடி அது சரியான பொருளை கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் உண்மையாக படிக்கிற முறை. யார் எழுதினாங்களோ அவங்கள குறை சொல்கிறது அப்படின்றது இல்லை. அதுவும் சில சமயம் பண்ணுவாங்க. பட் அது இந்த காலத்து எழுத்தாளர்கள்கிட்ட தான் அப்படி இருக்கும். பரிமேலழகரோ திருவள்ளுவரோ அப்படி ஒரு நாளும் அப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. அதை நம்ம நம்பலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த குறள்லேருந்து நமக்கான செய்தினா, நம்ம எந்த நிலைமையில் இருக்கோமோ அந்த நிலைமையில் என்ன கடமையை பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கோ.